விழுப்புரத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 68,000 ரூபாய் பணத்தை திரும்ப பெற வந்த கர்நாடகாவை சேர்ந்த தொழிலதிபர் 2 கிலோ தங்க நகை அணிந்து வந்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் பறக்கும் படையினர் நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. 50,000க்கும் மேல் உரிய ஆவணங்களின்றி ரொக்கம் கொண்டு செல்லப்பட்டால் அவை பறக்கும் படை மற்றும் நிலை கண்காணிப்பு குழுக்கள் மூலமாக பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வகையில் கடந்த மாதம் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் பகுதியில் பறக்கும் படையினர் சோதனை நடத்திய போது கர்நாடகாவை சேர்ந்த ரெஜிமோன் என்பவர் காரில் புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் உரிய ஆவணங்களின்றி வைத்திருந்ததாக 68,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தற்போது தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் பிரிவுக்கு தனது நண்பர்களுடன் ரெஜிமோன் வந்தார். பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த 68,000 ரூபாய்க்கான ஆவணங்கள் மற்றும் இதர விவரங்களை அவர் அளித்த நிலையில் தேர்தல் பிரிவு அலுவலர்கள் ரெஜிமோனிடம் அத்தொகையையும் அதற்குரிய சான்றுகளையும் வழங்கினர். பணத்தை வாங்க வந்த ரெஜிமோன் தனது 2 கைகளிலும் தங்க பிரேஸ்லெட், தங்க காப்பு, கழுத்தில் தங்க சங்கிலிகள் என சுமார் 2.25 கிலோ எடை கொண்ட தங்க நகைகளை அணிந்து வந்தது கவனத்தை ஈர்த்தது. இதைத் தொடர்ந்து ரெஜிமோன் பேசும்போது சொந்தமாக டி எஸ்டேட் உள்ளதாகவும் தனியார் நிறுவனம் ஒன்றில் உயர் அலுவலராக பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தனக்கு தங்க நகைகளை அணிந்து கொள்வதில் அலாதி பிரியம் என்பதால் எப்போதும் தங்க நகைகளை அணிந்தவாறுதான் இருப்பதாக கூறியுள்ளார். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.